எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பிற்கான ஒரு அருமையான துவா, அதைத்தான் நாம் இன்னைக்கு இறைவன்ட்டு கேட்க போகிறோம். அவுது பில்லாஹி மினசைத்தான் நிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா வா நபியினா வா ஹபீயினா வா ஷஃபீயினா வா மௌலானா முஹம்மதின் வா அலா ஆலிஹி வ சௌபிஹி வ பாரிக் வ சல்லிம் அலை. யா அல்லாஹ், நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம், நீ எங்களை முஸ்லீமான ஆண் பெண்களுக்கு பிறக்கச் செய்தாய். யா அல்லாஹ், நாங்கள் பாவிகளாக இருந்தோம், நீ எங்களுக்கு உணவளிக்கிறாய். யா அல்லாஹ், நாங்கள் தவறுகள் செய்பவர்களாக இருந்தும் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறாய். யா அல்லாஹ், எங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினராக வாழச் செய்திருக்கிறாய். யா அல்லாஹ், இன்னும் எங்களுக்கு மறுமையில் நீ சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறாய். மேலும் சுவர்க்கத்தில் உன்னை எங்கள் கண்களால் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், இதற்கெல்லாம் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் சஜ்தாவிலே மண்டியிட்டு கிடந்தாலும் உனக்கு நன்றி செலுத்த முடியாத ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை அறியாமல் வாழும் எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. யா அல்லாஹ், மூசா நபியை காக்க கடலை பிளந்தவனே, தொட்டில் குழந்தையாக இருந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்தவனே, மீனின் வயிற்றில் இருந்த யூனுஸ் நபியை தன் சக்தியால் காப்பாற்றியவனே, கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அய்யூப் நபியை தன் கருணையினால் குணப்படுத்தியவனே, எங்கள் இரட்சகனே, மகத்தான உன்னுடைய பெயரால் கேட்கிறோம். துக்கம், கவலை, நெருக்கடி, வியாதி இவை அனைத்தை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. எங்களுக்கு நேர்வழி காட்டி நாங்கள் துயரடைந்தால் எங்களை நீ மகிழ்ச்சி உடையவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களின் தேவைகளுக்கு உன்னை அல்லாமல் எவரிடத்தும் உதவி தேடும் நிலையில் எங்களை நீ விட்டுவிடாதே. நிச்சயமாக நீ எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை கொடுக்க மாட்டாய் என நம்புகிறோம். எங்கள் வாழ்நாளில் ஏற்படுகிற நற்பாக்கியங்களையும் துர்ப்பாக்கியங்களையும் தன் கரத்தில் வைத்திருப்பவனே. யா அல்லாஹ், இவ்வுலகமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு நன்மை செய்ய நாடினாலும் எங்களுக்கென்று நீ எழுதியதை தவிர எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்காது என்று நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம். உலகமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு துன்பம் இழைக்க நினைத்தாலும் எங்களுக்கு எதிராக நீ விதித்தது மட்டுமே எங்களை அடையும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். யா அல்லாஹ், உன்னை ஈமான் கொண்டு உன் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக உலகின் பல பகுதிகளிலும் நிராகரிப்பையும் கொடுமைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் உன் அடியார்களுக்கு நீதி வழங்குவாயாக. அவர்களின் அவல நிலையின் போது இரக்கம் காட்டாத அநீதியான ஆட்சியாளர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்தில் நிறைய தேவைகள் இருக்கின்றன. உன்னிடத்தில் அல்லாமல் வேறு யாரிடத்தும் அதை சொல்ல முடியாது என்றபே. எங்களுடைய இரகசியங்களையும் எங்கள் ஆழ்மனதில் புதைந்து உள்ளவைகளையும் நீ மட்டுமே அறிவாய். குன் ஆக என்ற சொல்லின் மூலம் அகிலத்தை படைத்தவனே, எங்களுடைய விருப்பங்களை நோக்கி குன் ஆக என்று சொல்லிவிடு என்றபே. யா அல்லாஹ், நீ எங்களுடன் இருப்பதால் எங்களுக்கு யாரிடத்தும் எந்த தேவையும் இல்லை என்றபே. நாங்கள் தவறான வழியில் செல்லும் போது நீ எங்களை நேரான வழியில் திருப்பி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைத்து பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து வாழுகின்ற காலமெல்லாம் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களை ஷஹீத் அந்தஸ்து பெற்றவர்களாக மரணிக்கச் செய்வாயாக. கபருடைய வேதனையிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ், சிறிய மற்றும் பெரிய அனைத்து நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. முதுமையிலிருந்தும் தள்ளாமையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இறையச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வழியில் சுன்னத்தான முறையில் எங்களை வாழச் செய்வாயாக. மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையை பெறும் பேறு பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. மறுமை நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் லிவாவுல் ஹம்து என்னும் கொடியின் கீழ் நிற்கும் பாக்கியத்தையும் மேலும் அன்னாரின் ஹவுலுல் கௌதர் நீர் தடாகத்திலே நீர் பருகும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மரண வேதனையை விட்டும் மன்னரை வேதனையை விட்டும் நீ எங்களை காப்பாற்றுவாயாக. உன்னுடைய பிரியத்தை எங்களின் உள்ளங்களில் நிலைத்திருக்கச் செய்வாயாக.
முன்கர் நக்கீருடைய கேள்வி கணக்குகளை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கியாமத்து நாளில் உன்னை நேரில் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கியாம நாளின் இழிவுகளை விட்டும் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் மூமீனான ஆண் பெண்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், கியாமத்து நாளில் எங்கள் அமல்களின் பட்டோலையை வலது கரத்தில் பெறும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. கியாமத்து நாளில் உன் அரசின் நிழலில் எங்களுக்கு இடமளிப்பாயாக. எங்களை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்திடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களது தாய் தந்தையரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தபோது எங்கள் மீது அவர்கள் இரக்கம் காட்டியது போல் நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டு ரஹ்மானே. யா அல்லாஹ், உயிருடன் இருக்கின்ற எங்களின் பெற்றோர்களை எங்கள் மீது திருப்தி கொள்ளச் செய்வாயாக. இறந்துவிட்ட எங்கள் பெற்றோர்களின் கபர்களை விசாலமானதாக ஒளி பொருந்தியதாக ஆக்குவாயாக. எங்களின் பெற்றோர்களுக்கு ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்து அவர்களின் தரஜாக்களை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், எங்களது கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் மற்றும் உலக மூமின்கள் அனைவர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறியதாகவோ பெரியதாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் உனது தனி பெரும் கருணையினால் மன்னித்து மேலும் பாவங்களை விட்டும் எங்களின் நபுசை பாதுகாப்பாயாக. மறுமை நாளில் எங்களை நல்லடியார்கள் கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்கள் உள்ளங்களை உன்மீது நிலைபெறச் செய்வாயாக. யா அல்லாஹ், இமை பொழுதும் நீ எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே. நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களது தேவைகள் அறிந்து நீ நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களின் ஹலாலான துஆக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை நாங்கள் புண்படுத்தி இருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், கியாம நாள் வரை வரவிருக்கிற எங்கள் சந்ததியினரை மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாகவே மரணிக்கும் பாக்கியம் பெற்றோர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், உலக மூமின்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக. உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத்தை வழங்குவாயாக. எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை அனைத்து வித கஷ்டத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் விஷ ஜந்துக்களிடமிருந்தும் அபாயங்களிலிருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் ஜின் மற்றும் செய்தானின் கெட்ட ஊசலாட்டங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் வட்டியிலிருந்தும் பசியிலிருந்தும் பிணியிலிருந்தும் பலாய் முசிபத்துகளில் இருந்தும் எதிர்பாராத மரணத்திலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களின் ரிஸ்கை விஸ்தீரணப்படுத்துவாயாக. எங்களின் உணவு உடை இருப்பிடங்களை ஹலாலானவைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக பிரியமானவர்களாக மாற்றுவாயாக. மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரணத்தருவாயில் களிமாவை மொழியும் நல் பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. உலக மூமின்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தை நீ எங்களுக்கு மறுமையில் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், கொள்ளை நோய், பைத்தியம், தொழுநோய் மற்றும் பாதிப்பு ஏற்படுத்தும் அனைத்து கொடிய நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு ஆஃபியாவை வழங்குவாயாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் என்னென்ன துஆக்களை எல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை சக்ராத் வேதனையிலிருந்தும்
கபூரின் அதாபிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து கேள்வி கணக்குகளை லேசாக்கி மறுமையில் ஜன்னத்துல் பிர்தோஸ் என்னும் மேன்மையான சுவர்க்கத்தில் எங்களை நுழையச் செய்வாயாக. எங்கள் ரப்பே, எங்களின் ஏந்திய கரங்களை வெறுங்கரங்களாக விட்டுவிடாது. எங்களது ஹலாலான துவாக்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், உன்னிடம் முழுமையான அருட்கொடைகளையும் சிறப்புகளின் பூரணத்தையும் உபகாரத்தையும் வேண்டுகிறோம். எங்கள் இரட்சகனே, உன்னிடம் நிலையான ஒருபோதும் மாறாத அழியாத நிகுமத்துக்களை கேட்கிறோம். ஏக இறைவா, உன்னிடம் நிம்மதியான வாழ்க்கை, தாராளமான வாழ்வாதாரம், நற்பண்புள்ள குழந்தை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நற்செயல்களை வேண்டுகிறோம். யா அல்லாஹ், உனது அருட்கொடை எங்களை விட்டு நீங்குவதில் இருந்தும், உனது பாதுகாப்பு மாறுவதில் இருந்தும், உனது திடீர் தண்டனையில் இருந்தும், உனது அனைத்து கோபங்களில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நன்மைகள் மற்றும் எளிமையின் வாசல்களை திறந்து விடுவாயாக. தீமை மற்றும் கஷ்டங்களின் வாசல்களை எங்களுக்கு மூடி விடுவாயாக. ஏக இறைவா, எங்களை காயப்படுத்தும் ஒரு பகைவனிடமோ அல்லது எங்களை வீழ்த்தும் ஒரு நண்பனிடமோ எங்களை ஒப்படைத்து விடாதே. எங்களுக்கு போதுமான அளவு ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக. இரட்சகனே, எங்களது செயல்களை கொண்டு எங்கள் எதிரிகள் எங்களை பார்த்து எள்ளி நகையாடச் செய்து விடாதே. மகத்தான திருக்குர்ஆனை எங்களது நோய்க்கு மருந்தாகவும் நிவாரணமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, மரணத்திற்கு பிறகு எலும்புகளுக்கு சதையை அணிவிப்பவனே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கவலைகளை நீக்குவாயாக. நோயாளிகளுக்கு குணமளிப்பாயாக. சோதனையில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பளிப்பாயாக. வழி கெட்டவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. மற்றும் இளைஞர்களுக்கு நல்ல துணையை அமைத்து தருவாயாக. பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு சாலிகான குழந்தை செல்வத்தை வழங்குவாயாக. மன அமைதியை உருவாக்குபவனே, எங்களுடைய காரியங்கள் சீராக நிகழ்வதற்கு உன்னையே பொறுப்பேற்றவனாக ஆக்கிவிட்டோம். எங்களுடைய கவலைகளை உன்னிடமே ஒப்படைத்து விட்டோம். எங்கள் உள்ளத்தில் குதூகலத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருபவைகளை நற்செய்தியாக அறிவிப்பாயாக. எங்களை நோக்கி என்னென்ன நிகழ்வுகள் வர இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை படைத்த ரப்பாகிய உனக்கு அனைத்தும் தெரியும். அதனால் நாங்கள் உன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்வின் அனைத்து காரியங்களையும் உன்னிடமே ஒப்படைக்கிறோம். அவற்றை நீ உன்னுடைய படைப்பினங்களின் தீங்கிலிருந்தும் சைத்தானின் தீங்கிலிருந்தும் எங்களுடைய நபிசுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் மார்க்க காரியங்களில் உறுதியோடு இருப்பதையும் நேர்வழியில் முனைப்புடன் இருப்பதையும் உன்னிடம் கேட்கிறோம். யா அல்லாஹ், உனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல், உன்னை வணங்குவதிலே நேர்த்தி, உண்மையே உரைக்கும் நாவு, சலாமத்து பெற்ற இதயம், செவ்வையான குணம் ஆகியவற்றையும் உன்னிடம் கேட்கிறோம். யா அல்லாஹ், நீ அறிந்த நலன்களை வேண்டுகிறோம். நீ அறிந்த அனைத்தை விட்டும் மன்னிப்பு தேடுகிறோம். நிச்சயமாக நீ மிக அறிபவன். யா அல்லாஹ், உன்னுடைய அருளை எங்களுக்கு அதிகரிக்கச் செய், குறைத்து விடாதே. எங்களுக்கு கண்ணியத்தை அளிப்பாயாக. எங்களை இழிவுபடுத்தி விடாதே. உன் அருளை எங்களுக்கு கொடு, தடுத்து விடாதே. எங்களை தேர்ந்தெடுத்துக்கொள், எங்களுக்கு எதிராக யாரையும் தேர்ந்தெடுத்து விடாதே. வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இம்மையிலும் மர்மையிலும் நீயே எங்களின் பாதுகாவலன். முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும் நிலையில் எங்களை நீ கைப்பற்றி கொள்வாயாக. இன்னும் நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. வசல்லல்லாஹு தஆலா வசல்லம் அலா ஹைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த துவாவை தினமும் கேட்கவும், நீங்கள் தனியாகவோ அல்லது குடும்பத்துடனோ இந்த துவாவை கேளுங்கள். இந்த துவாவை கேட்கும் உங்களுக்கும் இதை எத்தி வைத்த எனக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன்.